ஹலோ ஹாய் காய்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு நம்ம அம்மா வீட்டுக்கு போனால் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதை தான் நான் இன்றைக்கி விலாகாக உங்ககிட்ட காட்ட போகிறேன். அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் அம்மா வீடுன்றது ஒரு பெரிய பேரடைஸ் மாதிரி இல்லை. அது கண்டிப்பாக மேரேஜ் ஆன எல்லாருக்குமே அதை அனுபவிப்பாங்க. அண்ட் அது அவங்களுக்கு ரொம்பவுமே நல்லா தெரியும். அது ஒரு ரிலாக்ஸேஷன். அது நம்ம வீட்டில் நம்ம தனியாகவே இருந்தாலும் நம்ம அம்மா வீட்டுக்கு போனால் அது ஒரு தனி ரிலாக்ஸ்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, பிக் தேங்க்ஸ் டு மை ஆல் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ். என்னுடைய வியூஸ் எல்லாருக்காகவுமே பெரிய நன்றி. ஏன்னா வீடியோ கண்டினியூவாக நம்ம ஒரு 2 இயர்ஸாக போட்டுட்ருக்கோம். பட் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லைனாலும் முடிஞ்ச அளவுலாம் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். ஆனால் நம்ம வீடியோ ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கும் தெரியுங்களா? எப்போயாவது ஏதாவது ஒரு கண்டிப்பாக அது கிளிக் ஆகும் அப்படின்னு. ஸோ எனக்கு நீங்கள் லாஸ்ட் வீடியோ கொடுத்த பெரிய வியூஸ்க்கு அண்ட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்டு உங்களுடைய லவ்வோடு நான் இன்னும் என்னுடைய பயணத்தை ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக நான் ஆரம்பிக்கிறேன். அண்டு இந்த கிராக்கர்ஸ் பிஸ்கெட் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நான் இது ஆக்சுவலி சிங்கிள் பீஸாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும். அண்ட் இந்த கிராக்கர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2 கிராக்கர்ஸ்க்கு நடுவில் ஸ்டஃப்டு சீஸ் இருந்துச்சு. ஸோ அது சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்துச்சு. அது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க, இன்னுமே நல்லா இருந்துச்சு. ஒரு 8 to 9 பீசஸ் தான் இருந்துச்சு. பட் உடனே காலி ஆகிடுச்சு. அண்ட் அம்மா அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொரிக்குழம்பு தான் பண்ணியிருந்தாங்க. எனக்கு எப்போவுமே பொரிக்குழம்புனா ஞாபகம் வர்றது, ரொம்ப சின்ன வயசில் எங்கள் வீடு ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் கூரை வீடும் இருக்கும், ஓட்டு வீடும் இருக்கும். 2மே ஜாயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப பெரிய வீடாக இருக்கும். அப்போ அம்மா எங்களுக்குன்னு ஒரு கிச்சன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாங்கள் அது ஓட்டு வீட்டில் தான் அம்மா சமைப்பாங்க. ஸோ அப்போ ஒரு நாள் எதுவுமே இல்லைன்னா அம்மா இந்த பொரிக்குழம்பு வைப்பாங்க. அப்போல்லாம் நான் நினச்சிப்பேன், பொரிக்குழம்புனா ஒரு வேளை பொரி போட்டு வைக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பட் அப்படி கிடையாது போல். அது டோட்டலி வேறு மாதிரி முருங்கைக்காலாம் போட்டு அதில் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. ஸோ புளியெலாம் ஊற்ற மாட்டாங்க. அதான் பொரிக்குழம்பு போல். அண்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் அடிக்கடி பண்ண மாட்டாங்க, எப்போயாவது தான் பண்ணுவாங்க. ஸோ திடீர்னு அவங்களுக்கு ஞாபகம் இன்றைக்கி பண்ணாங்க. அண்ட் நித்திவினுக்கு ரொம்ப ரீசெண்டாக குக்கிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நார்மலாகவே தோசை ஊற்றுவான். ஃப்ரிட்ஜிலேருந்து அவனே மாவு எடுத்துகிட்டு வச்சுட்டு தோசை ஊற்றுவான். இப்போ நான் கிச்சன் போனாலே போதும், அவன் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிருவான். ஸோ எங்கள் வீட்டில் அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கிச்சன் பக்கமே வராதம்மா, நாங்களே பார்த்துக்குறோம். அவனையும் உன்னையும் வச்சு நாங்கள் கிச்சனில் குக் பண்ணுறதுக்கு நாங்களே குக் பண்ணிட்டு போவோம் அப்படின்னுடுவாங்க. பட் இருந்தாலும் அவன் அடம் பிடிச்சி குக் பண்ண இது பண்ணுவான். அம்மா நான் வதக்குறேன், அம்மா நான் தோசை ஊற்றுறேன். இப்போ ரீசெண்டாக அவர் நான் பிளாக் காஃபி போடுறேன், பிளாக் டீ போடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. பட்டு ரொம்ப கிட்ட விடக்கூடாது. பட் ஆனால் நான் கூடவே தான் இருப்பேன். அவன் சும்மா மஞ்சத்தூள் போடுறது, உப்பு போடுறது, அது மாதிரியெல்லாம் அவன் பண்ணுவான். அண்ட் நம்ம அம்மா வீட்டில் நம்ம எல்லாருக்குமே நிறைய மெமரிஸ் இருக்கும். பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் டோட்டலி எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் நம்மளுக்குள்ள. அண்டு பிஃபோர் மேரேஜ் நம்ம ரொம்ப ஃப்ரீடமாக இருப்போம், ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம். எங்கே போயிட்டு வந்தாலும் ஃப்ரீயாக படுத்து தூங்குவோம், நல்லா சாப்பிடுவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையவே கிடையாது. எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் கிட்ஸ்க்கு சாப்பாடு கொடுக்கறது, அப்புறம் அவங்கள தூங்க வைக்கிறது, எல்லாமே டைமிங் இப்படியே போயிடும். நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடமாக இருக்காது. கண்டிப்பாக ஆல் டைம் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் 2 கிட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப ஐயோ நம்ம அம்மா நம்மளை எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க அப்படின்றதெல்லாம் தோணும். உமன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிரேட் தான். இன்னும் ஒரு பெஸ்ட் மெமரி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த கமெண்ட் செக்ஷனில் இந்த கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க இல்லைங்களா, அது எப்படி தெரியுமா ஃபீல் ஆகுது? அது ரியலி ரொம்ப கிரேட்டுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு பேசும் தெரியுமா? ஸோ அது மாதிரி இருக்குது. எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, உங்களுக்கும் என்ன யாருன்னு தெரியாது. பட் இருந்தாலும் அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அண்ட் ரியலி சூப்பர்ப். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். தேங்க்யூ.